தாவேகா தலைவர் விஜய் வர 18ஆம் தேதி மக்கள் சந்திப்பா நடத்த இருக்கிறார். ஏற்கனவே மக்கள் சந்திப்பு தொடர்ந்து நடத்திட்டு இருந்த நிலையில, கரூர் ஸ்டாம்பேடுக்கு அப்புறமா ஒரு சின்ன பிரேக் அப்படிங்கிறது ஏற்பட்டது. அதற்கடுத்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில மக்கள் சந்திப்பு நடத்திய விஜய் அதற்கடுத்து புதுச்சேரி போயிட்டு அங்க ஒரு மக்கள் சந்திப்ப ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. அதுவும் கிட்டத்தட்ட வெற்றிகரமா முடிஞ்சது அப்படின்னு தான் அங்க இருக்கிற தாவேகா நிர்வாகிகளோ, இல்ல மக்களோ ஒரு மாரி சொல்றாங்க. இந்த நிலையில அதிமுகலேருந்து சீனியர் லீடரா வந்திருக்காரு இல்லையா செங்கோட்டையன். இப்ப அவர ஒரு பக்கபலமா வச்சு கொங்கு மண்டலத்தில எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு பகுதியான அந்த கொங்கு மண்டலத்துல ஒரு கூட்டம் நடத்தணும். அங்க நாம போய் மக்கள சந்திக்கணும். அங்க நம்ம அந்த இளைஞரோட எழுச்சியெல்லாம் காட்டணும் அப்படின்றதுல குறியா இருக்காங்க தாவேகாவினர். இதுக்காக தான் வர 18ஆம் தேதி பெருந்துறை அருகில இருக்க சரளை அப்படிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 31 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட அந்த இடத்துல விஜய் மக்கள் சந்திப்பாரு. அந்த இடத்துல இளைஞர்கள்லாம் ஒண்ணா கூடுனாங்கன்னா, அங்க அவருக்கு ஒரு மாஸ் ஏற்படும். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே விஜய் மற்ற இடங்கள்லாம் போயிட்டு வந்திருக்காரு. கரூருக்கு அப்புறமா அந்த கொங்கு மண்டலம் அப்படிங்கிற இடத்துக்கு போல. அதனால திரும்பவும் அந்த கொங்கு மண்டலத்துக்கு ஒரு ரீ என்ட்ரி கொடுக்கும் வகையில இந்த மக்கள் சந்திப்பு இருக்கும் அப்படின்ற சொல்லப்படுது. ஸோ இந்த நிலையில செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் இல்லையா? அவர் இங்கெல்லாம் தான் மக்கள் சந்திப்பு நடத்தணும். இங்கெல்லாம் தான் ஏன்னா ஜெயலலிதா அவர்களுக்கே ஸ்கெட்ச் போட்டு குடுத்தாரு. எம்ஜிஆர் அவர்களுக்கும் பக்கபலமா இருந்தாருன்னு சொல்லப்படுது இல்லையா? இப்ப விஜய்க்கு இங்க வந்தா தான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு கிளீனா ஒரு மேப்ல ஃபுல்லா ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காரு. அதற்கான ஏற்பாடும் ரொம்பவே சீக்கிரமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். பாண்டிச்சேரியிலேயே புஷியானந்த் அவர்கள் கிட்டத்தட்ட 7, 8 வாட்டிக்கு மேல நடந்து போய் தான் அந்த அந்த அனுமதி அப்படிங்கிறத முதலமைச்சர் கிட்ட இருந்து வாங்கினாரு. அங்க போயிட்டு கிட்டத்தட்ட என்ஆர் காங்கிரஸை விமர்சிக்காம அங்க கூட்டணியில இருக்கிற பாஜக கிட்ட மட்டும் விமர்சிச்சுட்டு வந்துட்டாரு. இது என்ன ஒரு மேம்போக்கான ஒரு அரசியலா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப இந்த நிலையில தான் இங்க பெருந்துறை பக்கத்துல ஒரு கூட்டம் போடுற இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பெரும் எழுச்சி ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த கூட்டத்துக்கு காவல்துறை சார்பாக ஒரு 5 நிபந்தனைகள் அப்படிங்கிறது தாவேகா தரப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே விஜய் ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல மக்கள் சந்திப்பு நடக்க போகுது. அங்க ஒரு பெரும் ஒரு குற்றச்சாட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இளைஞர்கள் அங்கங்க ஏறிறாங்க. கரண்ட் கம்பத்து மேல ஏறிறாங்க. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறிறாங்க. ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையில ஏதோ ஒரு மரக்கிளைக்கு மேல ஏறி உட்காந்துடுறாங்க அப்படின்னு ஒரு ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேல இருந்துட்டு வருது. இப்ப இந்த நிலையில செங்கோட்டையன் அப்படின்னு வரும்போது எல்லாரும் கொஞ்சம் பொறுப்பா பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒரு இமேஜ் ஒண்ணு அவர் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு, அங்க எல்லா வசதிகளையும், எல்லா நிபந்தனைகளையும் ஃபாலோ பண்ற வகையில தான் இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 5 நிபந்தனைகள்ல முக்கியமான ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னா, அங்க கூட்டுற இடத்துல அதுக்கப்புறமா எந்தவித அசம்பாவிதமும் நடக்காம இருக்கும் வகையில எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்த அவங்களே சுத்தப்படுத்தி குடுத்துட்டு போயிடணும். ஏன்னா அந்த தேர்வு செய்யப்பட்டிருக்கிற அந்த இடம் அறநிலைத்துறைக்கு சொந்தமான ஒரு இடம். அது விஜயாபுரி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான இடம். அதனால நாங்க அந்த இடத்த கொடுக்க முடியாது அப்படின்னு முதல்ல அறநிலைத்துறை கேட்டிருந்தாங்க. இப்போ அவங்க தொடர்ந்து அனுமதி கடிதம் கொடுத்ததுக்கு அப்புறமாக நீங்க வேணா ஒரு ₹1,00,000 டெபாசிட் மாதிரி கட்டுங்க. ஒரு ₹50,000 வாடகைக்கு ₹50,000 டெபாசிட் பணம் மாதிரி கட்டுங்க. சப்போஸ் அந்த இடத்துல ஒரு அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஒரு இடம் இல்லையா? அந்த இடத்துல எந்தவித குப்பைகள் எதுவும் கொட்டாம நீங்க எப்படி நிலத்தை நாங்க குடுக்குறோமோ, கிட்டத்தட்ட நீங்க கூட்டம் முடிஞ்சிட்டு போனதுக்கு அப்புறமாக அதே மாரி அந்த நிலத்தை எங்களுக்கு குடுக்கணும் அப்படின்ற மாரி ஒரு நிபந்தனைக்கு அறநிலையத்துறை சார்பாக வச்சிருக்காங்க. ஸோ இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு தான் தாவேகாவினரும் அந்த இடத்த வாங்கிக்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இடத்துல ஒலிபெருக்கிகள்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு ஒலிபெருக்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, காவல்துறை என்ன கட்டுப்பாடுகள்லாம் குடுக்குதோ, என்ன வழிமுறைலாம் குடுக்குதோ, அத நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படின்னா எங்களுக்கு ஓகே அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கடுத்து என்னன்னா, வழக்கமா எல்லா சந்திப்புக்கும் குடுக்குற மாரி தான். அங்க மக்கள் ஏகப்பட்ட பேர் கூட இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் நீங்க தான் பண்ணி தரணும். அங்க குடிநீர், பாதுகாப்பு எல்லாத்தையும் நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்ற மாரி காவல்துறை சொல்லியிருக்காங்க. அதுக்கும் தாவேகா தரப்புலேருந்து ஓகே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி அந்த அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஒரு இடம் இல்லையா? அதுக்கு அந்த இடத்த யூஸ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமாக அந்த நிலத்துக்கு யாருமே உரிமை கோரக்கூடாது அப்படின்னு அறநிலையத்துறை சார்பாக கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த இடம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள நீங்க இந்த மக்கள் சந்திப்பை முடிச்சுட்டு கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே விஜய் ஒரு இடத்துக்கு லேட்டா வர்றாரு. இல்ல வேணும்னே மக்கள் சந்திப்பை கூட்டுறதுக்காக அவர் பொறுமையா வர்றதுனால ஒரு இன்ஆர்கானிக்கா ஒரு கிரவுட் ஃபார்ம் ஆகுது அப்படின்ற மாரி ஒரு பேச்சு ஒண்ணு இருக்கு. அத ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 மணி நேரத்துல நீங்க உங்க தலைவர் பேசிட்டு அந்த இடம் மறுபடியும் நீங்க கலைஞ்சு போயிடணும் அப்படின்ற மாரி காவல்துறை சார்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கும் தாவேகா தரப்புல இருந்து ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 நிபந்தனைகள் தான் காவல்துறை தாவேகா தரப்புக்கு குடுத்திருக்கு. எல்லா கட்சிகளுக்குமே இந்த மாரி நிபந்தனைகள் குடுத்தா கூட தாவேகா தரப்பினருக்கு இந்த மாரி இடத்தெல்லாம் அப்படியே கிளீன் பண்ணி குடுத்துட்டு போயிடணும். எந்தவித மக்கள் அசம்பாவிதமும் நடைபெறக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷியஸாவே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏற்கனவே ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறமாக இந்த மாரி ஒரு எக்ஸ்ட்ரா காஷியஸோட டிவிகே தரப்பினரும் இத அணுகுறதுனால இது ஒரு ஸ்மூத்தாவே முடிஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தொடர்ந்து
வழக்கம் போல அங்க போயிட்டு அந்த கூட்டத்தில வந்து திமுக அட்டாக் பண்ணி பேச போறாரு. அங்க என்ன ஃபேமஸ் அப்படிங்கிறத மொத்தமா விஜயோட ஸ்பீச் வந்து ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லப்படுது. இந்த ஸ்பீச்சும் கிட்டத்தட்ட அதே மாரி தான் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தகவல்கள் கிடைக்குது. ஸோ விஜய் வந்து இந்த மக்கள் சந்திப்பை எப்படி நடத்துவாரு? ஒரு அதிமுக ஒரு ஒரு மூத்த தலைவர் வந்து இப்ப தாவேகா தரப்புல சேர்ந்ததுக்கு அப்புறமாக நடைபெறக்கூடிய ஒரு முதல் கூட்டம் அப்படிங்கிறதுனால, இந்த கூட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? விஜய் என்னலாம் பேசுவாரு? இல்ல என்னலாம் பேசணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ எல்லாத்தையுமே நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.